லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. விஜய் எப்படியாவது சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னு தான் இளைஞர்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற வலியை மறைச்சிக்கிட்டு சிரிச்சுட்டே பேசுறீங்க. சொல்கிறேன், வழியெல்லாம் எதுவும் இல்லை. விஜய் எப்படியாவது சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னு தான் ஜென்சி கிட்ஸ்லேருந்து இந்த தலைமுறைகள் வந்து எல்லாரும் உருவாக்கி விட்டாங்க. அதுவும் ஏறக்குறைய ஆக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னா கடைசியில் கை கட்டுந்து வாய் கட்டலன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறாரு விஜய் அவர்கள். வந்து அவர் எப்படி சிஎம் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்காங்க? சிஎம் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஜோதிடர் கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காப்புல. ஆமாம், கைகள் கட்டப்பட்ட நிலையிலன்னு அவர் சொல்லிட்டாப்புல. அது ரொம்ப ஆச்சரியமானது இல்லை? கைகள் கட்டப்பட்ட நிலையில தான் கூட்டணி. இந்த மாதிரி யாரும் இது மாதிரி யாரும் அவருடைய ராதன் பண்டிட்டா அவர் கூட வந்து இதை சொல்ல அவர் வந்து பெரும்பான்மையாக 141 வந்துடும் சொன்னாரு. ஆனா இவர் வந்து 30% மேல வாங்குவாப்புல. கைகள் கட்டப்பட்ட நிலையில தான் ஏதோ ஒரு ஆட்சி நடக்கணும்னாப்புல. அது மாதிரி தான் நடக்குது. சரி, அது போகட்டும். ஆனா இந்த விஜய்க்கு வைக்கப்பட்ட இந்த பரீட்சை இருக்குல்ல, இது வந்து ரொம்ப இது வரைக்கும் அரசியல் வேற, இந்த அரசியல் வேற அப்படிங்கிறத வந்து விஜய் உணர்ந்திருப்பாப்புல. அவர் நினைச்சிருப்பாரு எளிதாக வந்து சிஎம் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஒரு 10 சீட்டில் வச்சுக்கிட்டு லாக் பண்ணிட்டு சுத்த விடுறாங்க பாருங்களேன் அவரை ஏற்கிறதுக்கு. இதில் அதாவது அதிமுகவுக்கு எப்படி ஒரு கெடுதல் பண்ணுறதுக்கு பாஜக இருந்ததோ, அதே மாதிரி இப்போ வந்து விஜய்க்கு கெடுதல் பண்ணுறதுக்கு காங்கிரஸ்னு ஒரு குட்டிச்சாத்தாவும் உள்ள இறங்கிட்டு. இப்போ காங்கிரஸ் மட்டும் வந்து விஜய் கூட்டணியில் சேராமல் இருந்தால் விஜய் வந்து அதிமுக கிட்ட ஏதோ பேசி வச்சு ஏதோ ஒன்று பார்கெயின் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். இப்போ காங்கிரஸ் முன்னாடியே ஓடி போய் நான் ஆதரவு கொடுக்கணுன்னு அங்கே ஒரு மிதி, அன்னாரி வளையத்துக்கு ஒரு மிதி, இருந்தாலும் இங்கே ஒரு ஜம்ப் பண்ணி பாஞ்சு வந்துட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவு ஆளுநர் வந்து அதெல்லாம் இல்லை, நீங்கள் நிறுத்தி காட்டுங்க. கூட்டணி வச்சதே தப்புன்னு சொல்கிறீங்களே. இப்போ அவங்க காங்கிரஸ் நேரத்தில் நினைக்கிறாங்க முன்னாடியே நம்ம கூட்டணி வச்சிருந்தா 90 சீட்டு, ஒரு துணை முதல்வர், 5 அமைச்சர் கிடைச்சிருக்குமே. காங்கிரஸுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இருந்து துடை தெரியப்பட வேண்டிய தடம் இல்லாத அளவுக்கு துடை தெரியப்பட வேண்டிய ஒரு கட்சி இந்தியாவிலிருந்து அது அடுத்தவும் பிரச்சனை. ஒரு தமிழினத்தை சேர்ந்தவராக தமிழின படுகொலையில் வந்து முக்கிய பங்காற்றிய ஒரு ஆட்சியில் இருந்த அந்த கட்சி தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுறது அப்படிங்கிறது மிகவும் அவமானத்துக்குரியது. அப்போ ஒரு இனம் வந்து எவ்வளோ மலுமட்டையாக மழுங்கி போய் இருக்குது அப்படிங்கிறது காங்கிரஸோடைய வெற்றியிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். விஜயோட வெற்றி கூட ஒரு ரசிக மணலில் கடந்து போயிடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திமுகவும் வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து இந்த இனம் வந்து சொரணையற்ற இனம் அப்படிங்கிறத வந்து அதுதான். அதை வந்து என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நம்ம பாலிசா பூசி மொழிகி என்ன சொன்னாலும் இது ஒரு மலுமட்டையான ஒரு இனம். இதுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து சொரணை சொரணை எதுவும் வராது. இது யாரும் புதுசாக நடிகர்கள் வருவாங்க, ஏதோ ஒரு வருவாங்க, தனக்கு காயம்பட்ட வழியெல்லாம் மறந்து போய் அது பாட்டுக்கு யாருக்குனாலும் குத்திட்டு போகக்கூடிய இது. அப்போ இவர்களை 1000 ஆண்டுகள் இல்லை, இன்னும் 10,000 ஆண்டுகளாக பிறமொழியினர் தான் ஆழ்வார்கள், அயலார் தான் ஆழ்வார்கள். இவன் அடிமைப்பட்டு கிடந்துட்டு இவனுக்குள்ளே சாய் சண்டை போட்டுட்டு கிடப்பான். இதுதான் நடக்கும். இப்போ விஜய்க்கு வந்து இப்படி ஒரு நெருக்குதல் வர்றதுக்கு பின்னணியில் மறைமுகமாக இருப்பது காங்கிரஸுடைய ஆதரவும், அந்த காங்கிரஸ் அதிகாரத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு பாஜக ஒரு விளையாட்டு நடக்கும். அமித்ஷா பாய் வந்து சும்மா இருப்பாரா? பார்த்துக்கிட்டு விடுவாரா? டெல்லி நான் போகலான்னு பார்த்தா டெல்லி உங்களை கண்டு அதுக்கு தான் குறை கேஸ் இருக்குது டெல்லியிலேருந்து. ஆனால் என்ன பண்ணாலும் சரிங்க, விஜய்க்கு இது எல்லாமே விஜய்க்கு சாதகமாக தான் இருக்குது, பாசிட்டிவ் தான். நீங்கள் ஒரு சினிமா எடுத்துக்காங்க, இப்போ நடக்கிறது எல்லாமே திரைப்பட காட்சி. அவருடைய ஜனநாயகன் படமோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்த சர்க்கார் படம் இருக்குல்ல, ஆமாம், அதில் வந்து இப்படி பதவியேற்கிறதுக்கு இதெல்லாம் ஏகப்பட்ட தடைகள் எல்லாமே அதே மாதிரி தான் நடக்குது. அதை எல்லாத்தோட சேர்ந்து இதோடைய அவர் கோட் படமா, அதுலேயே வந்து TN07 2020 சிஎம் 2026 இதெல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடாகவே இருக்குது. வெற்றி எல்லாமே முடிவு செய்யப்பட்ட மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டடாகவே இருக்குது. இப்போ இவர் விஜய் வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு பாஜக ஒரு அரசியல் பண்ணுது, தங்களுடைய கையை பாயா வைக்கணும், கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. அதை விஜய் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை.
இது பிஜேபியோட கட்டுப்பாட்டில் விஜய் விஜய் 2 வகையில சொல்றாங்க. ஆனா நம்ம எதையுமே உறுதிபூர்வமா இது இல்லை, பண்ண முன்னாடி முடியாது. பாலா வந்து திமுக இதெல்லாம் இதுன்னு சொன்னாருங்க, பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இது வந்துக்குது அப்படின்னீங்க, அப்படி இல்லை அப்படின்னு இல்ல அதாவது ஒண்ணு திமுகவுடைய அசைன்மெண்ட்ல கமல் ம். இறக்கி விடப்பட்டு ஒரு டார்ச் லைட்டோட அடிச்சுட்டு போய் செட்டில் ஆனார்ல, அப்படி ஒரு வேளை வந்திருக்கலாம். இது முழுக்க முழுக்க விஜயே வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்ல, அல்லது வேற ஒரு அரசியல், சர்வதேச அரசியல் எல்லாமே வரும். ஒரு நிலத்தை, அந்த நிலத்துல கார்ப்பரேட்டுகளோட அரசியலை உங்களால புரிஞ்சிக்க முடியாது. அது ஒரு சர்வதேச அரசியல். அவர்கள் யாரை எப்போ கொண்டு வந்து வைப்பாங்க? நீங்கள் ஏதோ ஈரான் போர், இஸ்ரேல் போர் சும்மா சாதாரணமாக நடக்குன்னு நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா அப்படி தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருப்பது ஒரு பெரிய சந்தை, வணிக சந்தை. அதை இயக்கக்கூடிய ஆட்கள் வந்து பெரிய பெரிய தலைகள். அவர்களுக்கு வந்து சாதாரண மனிதர்கள் அடிபட்டு சாகிறதெல்லாம் அவர்களுக்கு பணம், பொருள் அப்படிதான். நமக்கு தான் வந்து வலிக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுக்கு இந்த கயாஸ்தியரி மாதிரி ஒவ்வொன்றும் தொட்டுன்ட்டு பரவக்கூடியது. விஜய்க்கு வந்து இந்த நெருக்குதல் வந்து திட்டமிடப்பட்ட நெருக்குதல். அந்த திட்டமிடப்பட்ட நெருக்குதல் விஜய்க்கு சாதகமாக தான் மாறுது. ஒரு ஹீரோ வந்து எடுத்தெடுப்புலே வந்து ஜெயிச்சிட்டா வந்து சாதாரணமாக இருக்கும். ஒரு ஹீரோ வந்து முட்டி மோதி சண்டை போட்டு அடித்து அடி வாங்கி உளுந்து கடைசியில் வந்து அப்படியே வந்து எழுந்து அப்படி திருநீர் நெத்தியில் பூசி வச்சுன்னு பாகுபலி மாதிரி ஏதோ ஒன்று வந்து அதுக்கப்புறம் அடித்து ஜெயிச்சா தான் ஹீரோ. 10 அப்படி சும்மா அடி வாங்கணும். ஆமாம், வாங்கி 3 அடி வாங்கி விழுந்து 4வது அடிக்கு அப்படி எந்திரிச்சு திருப்பி அடிக்கும்போது தான் எல்லாம் விசில் அடிப்பான். அதே படத்தை அப்படியே வந்து வந்து உண்மையிலேயே அடி வாங்குற மாதிரி இருக்கு. இல்லை, அதை படத்தை இப்போ பண்ணுறாங்க. நேற்றெல்லாம் பாருங்கள், திமுக அதிமுக கூட்டணி விஜய் எதிர்க்கிறதுக்காக கூட்டணி. ஏற்கனவே தம்பி லயலமணி வர ஒரு இதில் பேசியிருக்காப்புல. அதே வந்து விஷயங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரி போகுது. இதெல்லாம் வந்து திட்டமிடப்பட்ட வதந்தியாக கிளப்பி விடுறாங்க. ஒரு அந்த டெம்ப்டை வந்து பாருங்க விஜய் அவருக்கு இது ஒன்று நடுவில் விஜய் வந்து அந்த கான்வாய் வண்டிலாம் வந்து அவர் கேட்கவே இல்லை. இவங்களா வந்து திடீர்னு அவனை கொடுத்தாங்க, அதை மக்கள்கிட்ட அதே ஒரு பரபரப்பாகிட்டாங்க. திடீர்னு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. உடனே வந்து அவராக வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படி இதெல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு அனுதாபத்தை தான் உருவாக்கும். அதை தான் சொல்றேன்ல, இந்த ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அரசியல் 2026 அரசியல் படம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. படம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த இன்டர்வல் வரும். அதுக்கப்புறம் வந்து நடிகை அந்த நாயகனுக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடிகள்லாம் வரும். இந்த தடைகளை எல்லாம் தாண்டி எப்படி இந்த கதாநாயகன் வந்து இந்த அரசியலில் ஜெயிச்சாரு, ஆட்சி செஞ்சாரா லாஸ்டா கிளைமேக்ஸ், கடைசியில் கிளைமேக்ஸ் இதெல்லாம் நடக்கும். இதில் வந்து சைடு ஆக்டர்ஸ் தான் இந்த வந்து திருமாவளவன், இடதுசாரி தோழர்கள், காங்கிரஸ், அப்புறம் வந்து மெயின் வில்லன் வந்து அமித்ஷா, அதுக்கப்புறம் இடையில இருக்கிற வந்து வில்லன்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின். இவர்களுக்குள்ள இந்த வில்லன்களுக்குள்ள எதிரிக்கு எதிரி நண்பனாக இவர்களுக்குள்ள ரகசியமான ஒரு டீலிங். இப்படி ஒரு சினிமா விமர்சனமா நடந்துகிட்டு இருக்கு. நேற்று அப்படிதான் கிளப்பி விட்டாங்க. அதிமுக திமுக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். விஜய்க்கு மேல நம்ம உட்காந்துரும், ஆளுக்கு மாறி மாறி உட்காந்துக்கலாம், அப்படி இப்படின்னு ஓடுது. எல்லாம் வார் ரூம் தகவல்கள் கிளப்பி விட்டுட்டு அப்படி எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இதை ஏதோ நகைச்சுவை செய்தி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அரசியல் எதுவும் நடக்கலாம். அது எதுவும் நடக்கலாம். எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு நகைச்சுவையா நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படி கிளப்பி விட்டாங்க. இப்போ இந்த நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் விஜய்க்கு நாளைக்கு விஜய் வந்து இது இல்லை, பதவியேற்க முடியல, பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னாலும் இந்த விசில் அடிச்சான் ரசிகர்கள் வந்து மொத்த பழியும் எப்படி கரூர் சம்பவம் நடந்துச்சு அதே மாதிரி மொத்த பழியும் இவர்கள் திமுக அதிமுக விசிக இவர்கள் எல்லாம் செய்து சதி செய்து விஜயை முதல்வராக விடாமல் தடுத்து விட்டார். நாங்கள் 100க்கு மேலே அவருக்கு வந்து இது கொடுத்துமே அவரை வந்து பதவியேற்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு மொத்தத்தையும் மறுபடியும் குத்த போகிறாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் இப்படி தான் நடக்கும். அதுக்கான இன்னொன்று இது அப்படியே அவரே வந்தார், ஜெயிச்சார், முதல்வர் ஆகிட்டாருன்னா ஒரு பரபரப்பு இல்லைல்ல. இப்போ டாக் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. அவர் அங்கே பார்க்காரு இங்கே பார்க்காரு பேசுகிறாரு, விசிகாட்ட ஆதரவு கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க, அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ விசிகாட்ட ஆதரவு கேட்குறாங்கன்னா விசிக ஆதரவு கொடுத்துட வேண்டியதானே. இப்போ பாஜக வந்து இங்கே வந்து விஜயை கையில் எடுக்க பார்க்குதுன்னு திருமாவளவன் பேசுகிறாரு, அது பண்ணுறாங்க. விஜயை கையில் எடுக்க விடாமல் நீங்கள் நின்று வந்து ஆதரவு கொடுத்துருங்களா, தோழர்கள்லாம் வந்து இறங்கிருங்க. நீங்கள் தான் சொன்னீங்க பாஜக கள்ளப்பிள்ளை ஆர்எஸ்எஸ்லாம் பேசுனீங்க. இப்போ பாஜக தான் மிரட்டுதுன்னு வேற நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும். இப்போ பாஜக மிரட்டுதா, அவர் கள்ளப்பிள்ளையா? பாஜகவுடைய ஆளாக இருந்தால் பாஜகவோட ஆளாக இருந்தால் பாஜக ஆதரவு கொடுத்துட போகுது. அதிமுகவே வாண்டடாக வந்து ஆதரவு கொடுத்துருக்குமே. இப்போ அதிமுக ஏன் ஆதரவு கொடுக்காது? அதிமுக வந்து ஆதரவு கொடுத்துட்டா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் கிடையாது. அவர் வந்து இவர் தான் முதன்மையான ஆயிடுவார். அடுத்து வந்து யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ நாம் ஒரு பெரிய கட்சி, நம்ம எதுக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு இடியாப்ப சிக்கலாக வந்து இந்த தேர்தல் முடிவு, இந்த 26 தேர்தல் முடிவு இதை கணிக்கிறதும் தப்பாக முடிஞ்சு.
அதை கணிக்க முடியல. இப்போ ஆட்சியில் போய் உட்கார்றதுக்குமே அவ்வளோ ஒரு சிக்கலாக இருக்குது. இந்த 26 ஆண்டு வந்து அப்படி ஒரு குழப்படியான ஆண்டாக இருக்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் முதல்லயே போயிட்டு தன்னுடைய தரப்பு இது வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் கொடுக்கறதுல தாமதப்படுத்துகிறாங்க. நாளை ஈவினிங் போல் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பேசி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுக்கறதுல என்ன தாமதம், எதனால் இவங்க கொடுக்கறதுக்கு தயங்குறதுக்கான காரணம்? தயங்குறதுக்கு என்னன்னா, இது நாள் வரைக்கும் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆளு, திமுகவுக்கு எதிராக பிள்ளை. ஆமாம் திமுகவுக்கு எதிராக வந்து இறக்கி விடப்பட்டிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு பேசியாச்சு. சரி. இதெல்லாம் கூட சாதாரணமாக பேசக்கூடியது தான். திமுகவிடம் தொடர்ந்து அண்ணாரிவாளத்தோடைய நம்ம வந்து விசுவாசியாக இருந்துட்டோம். அப்போ திடீர்னு வந்து அந்த விசுவாசிகளுக்கு வந்து மனசு மாறுறதுக்கு ஒரு இவர் வந்துட்டாலும் பின்னாடிக்கிற ஆட்கள் வர்றதுல சிக்கலா இருக்காங்க போல. ஓனர்கள் வந்து என்னமோ நினச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் முடிவு எடுக்கிறதுல இது. இன்னொன்று, முடிவை விஜய் கேட்ட உடனே ஆதரவு கொடுத்துட்டா வந்து டிபேட்டே இல்லை, விவாதமே கிடையாதுல்ல. விஜய் 4 இடத்துல சுற்றி வச்சு திணறி வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆதரவு கொடுக்கும்போது அந்த ஆதரவுடைய முக்கியத்துவம் தெரியும். அப்போ நம்மளுடைய எப்போ தமிழ்நாட்டில் விசிக கட்சி இருக்குப்பா, அவங்க வந்து அவங்க ஆதரவோடு தான் விஜய் கட்சியே நடக்குது, ஆட்சியே நடக்குது. கம்யூனிஸ்டுகள் தோழர்களால் தான் வந்து இந்த ஆட்சியே நடக்குது. இப்படிங்கிற உரையாடலாம் நடக்குது, மாறி மாறி பரபரப்பு இருக்குல்ல. பிஜேபியால நடக்குதுன்றதை விட கம்யூனிஸ்டால் ஆட்சி நடக்குதுன்னு சந்தோஷம், மகிழ்ச்சி தான். அது நல்லா தான். நான் கூட வந்து தோழர் சண்முகம் தோழர் இதில் கூட பின்னூட்டம் போட்டிருந்தேன். தோழர் இந்த வாய்ப்பையே அதை பயன்படுத்திக்காங்க. ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் உங்களுடைய திமுக விசுவாசத்தால் தான் நீங்கள் வந்து அன்னாரி வளைத்தொட்டு நீங்களும் விசிகாவும் வந்து வெளியே வர தயாரில்ல. வாய்ப்பு பிரமாதமாக இருந்துச்சு, விஜயை பயன்படுத்தியிருக்கலாம். அதை செய்யாமல் விட்டுட்டு நீங்கள் வந்து திமுககிட்டே எத்தனை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அங்கேயே வந்து பாசிச பாஜக காட்டிகிட்டே இருந்தீங்க. திமுக பாசிச பாஜக காட்டி திமுக எந்த வகையிலையும் தன்னோட சீட்டை குறைக்கல. ஆனால் உங்களை சீட்டெல்லாம் குறைச்சி விட்டுட்டு அப்போ நீங்கள் வந்து விஜய் பயன்படுத்திக்கலாம். இப்போவாது பயன்படுத்துங்க, நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, பயன்படுத்திக்காங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அதன்படி இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இடதுசாரி தோழர்களுக்கும் விசிகாவுக்கும். அது கட்சியை வளர்க்கறதுக்கான இன்னொரு கட்சியை வளர்க்குறது ஒன்று, இன்னொன்று பாசிச பாஜகவுடைய ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இவர்கள் அதிக ஆதரவு கொடுக்கறது வந்து ஒரு ஜனநாயகபூர்வமானதாக தான் இருக்க முடியும். இவர்களும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இல்லை அப்படின்னா அதிமுகவுடைய ஆதரவு பெறுறது. ஆனால் அதிமுக ஆதரவு கொடுக்குற மனநிலை இல்லை. ஏன்னா எல்லாரும் இப்போ அவன் எம்எல்ஏவை பிடிச்சி பாதுகாத்து அங்கங்கே கூவத்தவர் சீனெல்லாம் மறுபடியும் இப்போ நடக்குது. ஆளுக்கு வச்சுருக்காங்க. நம்ம எல்லாம் அதிமுகவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு பார்த்தா வந்து திமுகலேருந்து அள்ளிட்டு போயிடுவாங்களோன்னு அங்கே பார்த்துட்டேன். ஏன்னா செந்தில் பாலாஜி இருக்காப்புல அங்கிட்டு அந்த பக்கம் பின்னாடியோட தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. இப்படி பல வகையிலையும் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் விஜயால் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுகள் வந்து இதாகிடுச்சு. படம் ஒரு சினிமா மாதிரியே என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் இது மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லது, இந்த மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறதும் யோசனையாக இருக்குது. ஒரு நிலையற்ற ஆட்சியாக இருக்கும்போது அது வந்து ஒரு சிக்கலாக தான் இருக்கும். எதுலேயும் முடிவெடுக்கிறதுல இதாக இருக்கும். ஆனால் வேறு யாரையோ வைக்கிறதுக்கு பதிலாக இந்த தோழர்கள் வைக்கணும். ஒன்று அதிமுக வைக்கலாம், பாஜக காங்கிரஸ் இல்லாமல் காங்கிரஸ் கூட வைக்காமல் இருக்கிறது நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் வாண்டடாக அவங்க முன்னாடி வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுடைய கணக்கு என்னென்னா 29 தேர்தல், அந்த தேர்தலை பயன்படுத்தி நம்ம வந்து விஜயை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு. காங்கிரஸுக்கு தான் விஜயால் லாபம். விஜய் காங்கிரஸுக்கு ஒரு இதுவும் லாபம் லக்கேஜ் தான். ஆமாம். அப்போ அது தேவையில்லாத லக்கேஜ் தான், பருத்தி மூட்டை தான். அது திமுக இறங்கி இவ்வளோ நாள் சுமந்தாங்க, அவர்களை மீச்சி தள்ளிட்டு இங்கே வந்திருக்கு. இங்கேயும் வந்து அது துரோகத்தை தான் செய்யும். காங்கிரஸ் என்றால் அது துரோகம் தான். அதோடைய வரலாறு ஏகப்பட்ட வரலாறு இப்படியே தான். அதுதான் மாறி மாறி திட்டிவிடுவாங்க. இதுதான் நடக்கும். இப்போ விசிகா வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. இப்போ நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க, திருமாவளவனுக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் வச்சு அதில் வந்து அவரை ஜெயிக்க வச்சு அவரை வந்து முதல்வராகவோ துணை முதல்வராகவோ ஏதோ ஒரு பதவியை கொடுக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் நடந்துட்டு இருக்குது, பின்னாடி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே சாத்தியமாக இருக்குமாண்ணா? இல்லை, இது வந்து சாத்தியங்கள் தான். நான் வந்து துணை முதல்வருங்கிற அடிப்படையில் வாய்ப்பு இருந்தால் மற்றவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்களே. காங்கிரஸ் அதிக எண்ணிக்கை வச்சுருக்கு, இடதுசாரி தோழர்கள் வச்சுருக்காங்க. இப்போ அவர்கள்லாம் அங்கே கேட்பாங்கல்ல, திருமாவுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை ஆதவ அர்ஜுனா அங்கே இருக்கிறனால அவருக்கு இருக்கிறதுனால வட மாவட்டத்தில் பெரும்பாலும் அந்த மக்கள் இது பண்ணாங்க. சரி, இவர் ஒரு துணை முதல்வர் ஆக்குனா அது ஒரு பாசிட்டிவ் தான். அந்த கட்சிக்கு வந்து இந்த ஆட்சி அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சா அந்த மாதிரியான ஆட்களை வளர்த்து விடுறதும் நல்லது தான், பாசிட்டிவானது தான். அது பாசிட்டிவானது தான். ஏன்னா திமுக வந்து
லோக்கல் பஞ்சாயத்து தலைவராக கூட ஆக்குறதுக்கு வந்து முரண்டு பிடிக்கிற திமுக பேசுகிற பெரியாரிய சமூக நீதி நடுவில் விஜய் இப்படி உண்மையிலே பெரியாரிய ஆமாம் நான் ஏற்கனவே யாதவ் பேசியிருக்காரு, நாங்கள் ஒரு அட்டவணை பிரிவினரை வந்து முதல்வர் ஆக்கும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே விஷயங்கள்ட்ட வந்து இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம், சாதகமானது தான். ஆனால் 2 சீட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து உரிமை கேட்கறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கும்போது திரும்ப வந்து ஒன்று வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாரு, திமுகவையும் பகிச்சுக்கிடக்கூடாது, விஜய்க்கும் ஆதரவு கொடுக்குறேன், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும், விமர்சனங்கள் வந்தா நான் பேசதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். இல்லைன்னா புத்திசாலித்தனமா வந்து இதுல வந்து உண்மையிலே அவர் வந்து ஆரம்பத்திலே இதை கணிச்சார். அவர் அந்த சொன்ன வார்த்தை வந்து தமிழக அரசியல் களம் மாறப்போகிறதுன்னாரு. அது எப்படியோ அவர் வாயிலிருந்து வெளியே வந்துச்சு. அந்த சொன்னதுனால அவரை வந்து அதை காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட விடலை. இன்னைக்கு அப்போ போட்டிட்டு இருந்தால் அவர் உள்ளே இருந்திருப்பாரு. இப்போ அவருக்காக வந்து ஒன்று திருச்சி தொகுதியில் விஜய் ராஜினாமா பண்ணால் அந்த தொகுதியில் திருமாவனுக்கு வச்சு வெற்றி பெற வச்சு திருமாவை உள்ள சேர்த்துக்கிட்டு துணை முதல்வர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒன்று நடக்கலாம். அப்படி நடந்தாலும் கூட வந்து அது பாசிட்டிவானதான், ஒரு வளர்ச்சிக்குரியது தான். அதை எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருப்பாங்க. இந்த தேர்தல் சமயங்களில் இப்போ ஒருவேளை இந்த ஆதரவு நிலைப்பாடு கொண்டு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாகுமே ஆனால் மறுதேர்தல் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் நடக்குமா? எதுக்கு தேவையில்லாத இந்த பதிவு அவர் பதிவு பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, காய்நகரத்தில் சும்மா சொல்ல மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பின்னணியில் ஏதாவது ஒரு பேச்சுகள் ஓடி இருக்கலாம். நிறைய விஷயம். ஆமாம், என்ன ஓடினாலும் இன்னொன்று அது தேவையில்லாத செலவு, மக்களுக்கான செலவு, மக்கள் பணம் வந்து வீணாக செலவழிக்கிறது. இதில் ஒன்றும் பெரிய வந்து எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. ஒரு 10 தான் வந்து பிரச்சனையாக இருக்குது, 10-11 தான் பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்காக ஒரு தேர்தல் வைக்கிறதுங்கிறது உண்மையிலே வந்து அந்த மக்களை வந்து இது பண்ணுறது தான். மக்கள் பெரும்பான்மையாக அவருக்கு தான் வாய்ப்பளித்திருக்காங்க. அவர் எப்படி அவர் மேலே நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அவரை எப்படி ஆட்சி அளிக்கிறாங்கிறத பார்ப்போம். அது மக்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து அடுத்த தேர்தல் வச்சாலும் சரி, நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் விஜய்க்கு வந்து கூடுதலாக வாக்குகணும். அவருக்கு வந்து தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் அவருக்கு அனுதாபத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவர்கள் வந்து எதுக்கு விஜய் நீங்கள் வந்து 100, 110, 108 வந்து வச்சுக்கிட்டு எதுக்கு மைனாரிட்டியாக வந்து ஆட்சி நடத்துறீங்க? அடுத்த தேர்தல் வைப்போம், மறுபடியும் வந்து மக்கள் உங்களுக்கு குத்த போகிறாங்க, மறுபடியும் பெரும்பான்மையாக நீங்கள் போய் உட்காந்துக்காங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இது பேசாமல் அப்படியே விட்டுட்டா அவர் ஆட்சி நடத்துறது, இந்த காமெடிகள்லாம் ஏகப்பட்ட காமெடிகள் நடக்கும் பார்க்கலாம். அது மூலமாகவே வந்து அடுத்து 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. விஜயோட பிம்பம் சரிதா அல்லது கூடுதா அப்படிங்கிறது அது அவரோட ஆட்சி நடத்துறது பொறுத்து தான் இருக்குது. அதை விட்டுலாம். மறுபடியும் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது மீண்டும் விஜய்க்கு தான் சாதகமானதாக மாறும். அது வந்து அது இவங்க தலையில் மண்ணள்ளி போடுறதுக்கு தான் சமமானது. மீண்டும் ஒரு நாள் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.